வேதத்திலே ஒரு அருமையான வார்த்தை சங்கீதம் 103:2 இப்படியாக சொல்கிறது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆம் பிரியமான சகோதர சகோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார் நினைத்து பாருங்கள். தனித்து இருந்திருப்போம், பிரிவினால் நாங்கள் துன்பப்பட்டு கொண்டிருப்போம். கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் கர்த்தர் ஓடி வந்து எங்கள் கண்ணீரை துடைத்து உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று எங்களை வழி நடத்தினார் அல்லவா? அது மட்டுமல்ல, பல வேளைகளில் நோய்வாய்ப்பட்டிருப்போம். எப்படி இதிலிருந்து வரப்போகிறேன் என்று நினைத்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது ஓடி வந்து உங்களோட வாழ்க்கையில் அற்புதம் செய்தார் அல்லவா? கர்த்தர் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். அநேக காரியங்கள் வாழ்க்கையிலே அநேக காரியங்களை இழந்திருக்கிறோம். அந்த இழந்த நேரத்திலெல்லாம் நான் இழந்த எல்லாவற்றையும் உனக்கு திருப்பி கொடுப்பேன் என்று வாக்குக்கு உண்மை உள்ளவராய் எங்களோடு கூட இருந்து நாங்கள் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்து எங்களை சம்பூர்ணமாய் ஆசீர்வைத்து வைத்திருக்கிறார் இல்லையா? இன்றைக்கு கூட பாருங்கள், எழும்பி நின்று நாங்கள் இன்றைக்கு காலையில் எழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கர்த்தர் எங்களை கிருபை கொடுத்தார் அல்லவா? எத்தனையோ பேர் படுக்கைக்கு சென்றவர்கள் எழும்பவில்லை, ஆனால் எங்களை எழுப்பி கர்த்தரை ஸ்தோத்தரிக்க கர்த்தர் இன்றைக்கு எங்களை கிருபை கொடுத்தார் அல்லவா? அதற்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எந்நேரத்திலும் ஸ்தோத்திரம் சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். பல வேளைகளிலே நாங்கள் துன்பங்களுக்குள்ளால் வேதனைக்குள்ளால் நடந்து செல்லும் போது கூட, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்து செல்லும் கூட நாங்கள் மறந்து விடக்கூடாது, கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாங்கள் மூழ்கி போகாதபடி கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எல்லா காரியங்களையும் வழி நடத்துகிறார் என்பதை நாங்கள் ஒருபோதும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. கடந்த காலத்திலே தண்ணீருக்குள்ளால் கடந்து வந்திருக்கிறோம், ஆனால் நாங்கள் மூழ்கி போகவில்லை. அக்கினிக்குள்ளால் சென்று வந்திருக்கிறோம், ஆனால் நாங்கள் இருந்து போகவில்லை. கர்த்தர் எங்களோடு கூட இருந்தார். எந்நேரமும் எங்கள் நாவு கர்த்தரை ஸ்தோத்தரிக்க பழகிக்கொள்ள வேண்டும். அதான் தாவீது அருமையாக சொல்றான், எந்நேரமும் உம்மை ஸ்தோத்தரிப்பேன், என் நாவு எப்போதும் உண்மையே ஸ்தோத்தரிக்கும். நாங்களும் அதை சகோதர சகோதரி தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு எப்போதும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். God bless you.